முதலமைச்சர் வேட்பாளராக கேட்க போகிறோம். அவள் போன முறை அவைக்கெல்லாம் சொன்னீங்க யாருக்கு தலைவருக்கு அவருக்கெல்லாம் நீங்கள் ஒரு விட தோத்துட்டீங்க நீங்கள் கேட்கலான்னு சொல்லப்போ வாழ்க்கையில் நீ கேட்கலாதே. சரி நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்லலாம் அதை நான் எப்படி சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ள இல்லை யோசி யோசி அதை நீங்கள் விளங்கி கொள்ள நான் டைம் தான் தோற்றாக்கள் நான் சொன்னது பாராளுமன்ற தேர்தலில் தோற்றாக்கள் வந்து சனத்தின் பவர் இப்போ விளங்குப்பா சனத்தின் பவர் எனக்கு விளங்குது எந்த பவரும் சனத்து விளங்க தான் வேணும். நாங்களும் வந்து கோவப்பட்டாங்கல்ல சனம் வந்து கோமாளிக்கும் கத்தரி விரலிகளுக்கும் போட்டது அப்படி வேணும் சொல்லிக்க. ஆனால் சனம் கொஞ்சம் நாள் வந்து முடிவெடுத்தாலும் முடிவு தெரியுமா? சரி இப்போ நீ என்ன சொல்ல வர இப்போ நான் நிற்க வேண்டாம். என்ன நீ முடிவெடுத்து பிரியாணி சனம் முடிவெடுத்துட்டு நீ நிற்க வேணாம் வைக்க வேணாம். சனம் என்ன முடிவெடுத்தாலும் யாரை கேட்டாலும் அவர் அறிவாளி அவர் படித்தவர் இதுக்கு வேணும் இருந்துட்டு போ ஆலோசனை இல்லையா? அப்படி பெரிய படிச்சாக்கெல்லாம் இருக்காங்களா பிரித்து போட்டு கடைசியாக இப்போ சிங்கிள் சாடி கொண்டு நிற்கிறீங்க. ஒட்டு வீட்டில் ஒரு அப்பா தான் இருக்கணும் சரியோ 2-3 பேர் இருந்தால் பிரச்சனை. ஒரு அப்பா நியாயமான கருத்து மச்சான். ஆனால் அப்பா மட்டும்தானே இருக்கிறீங்க தம்பி தான் வச்சு உள்ள வேலைச்சி கொண்டேங்கானே இல்லையே அதெல்லாம் கூட ஒரு இதான் இப்போ நான் சொன்னேனே ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அங்கெல்லாம் போவிடும் திரும்ப எல்லாரும் ஒரு தகப்பனாகி நான் தான் எல்லாம் கட்டி அணைச்சு எல்லாரும் முண்டா சேர்க்கணும். இன்னும் தகப்பனே நாங்கள் சொல்லவே இல்லையே நீ நான் சொல்றதுக்கு பிள்ளைக்கு நீ தான் என்னடா டென்ஷன்ல இருக்கா அவரோட டேய் என்ன டென்ஷன்ல இருக்கா அவரோட சரி என்ன சி உதயன் பிடிங்க நான் பொங்கல் கொடுக்க விட்டுலாங்க வந்தா காலையை வச்சுன்னு சும்மா இல்லைடா இதை பொங்கல் கொடுக்க போகிறேன் பொங்கலுக்கு நீ எத்தனை மாதம் சொல்லலாம் இது கட்டணும் நெட்டு கட்டணும் எதுக்கு இருக்கோ அணில் அடிக்குது கம்பி கூட அடிச்சு விடு எடுக்கட்டு பாக்ஸ் வரல அதை விடு அடைஞ்ச இவரே என்ன கும்பிட்றது எங்களோட பௌத்த பிரானு எல்லாம் இப்படி கும்பிட்றாடா அப்படி கையில் ஏதாவது பொருள் இருந்தால் அப்படி கும்பிடுவோம் தலைவர். அப்போ உங்களோட பேரையும் போய் இப்படி கும்பிட்றாரு அப்படி முட்டுக்காலையெல்லாம் விழுந்து இப்படியெல்லாம் கும்பிட்றாரு ஐயா வெள்ள வட்டி யாரும் அடிச்சிருப்பாள் தம்பி போய் கும்பிடுவா அடுத்த கவர்னர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி ஏதாவது வேலை செய்யலாம்ட்டு சொல்லிப்பாங்க பந்தாலும் என்னென்னு தெரியாம போய் இந்த நினைவு தூக்கியோட எங்கே போய் கிடந்து வரேன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருந்தானே நாங்கள் உஷாரா எங்களுக்கு இல்லாது இந்தியன் சினிமா என்ன அரசியல் மாதிரி போய் படுத்துட்டு இருந்தானே நாங்கள் நீ அந்த ஆளையும் ஆனால் கதைச்சா பெரிய வேணாம் படித்த சமூகத்தோட வாய் வைக்கக்கூடாது. நீ போய் எங்கே செய்ய போறியோ படுக்க போறியோ என்ன போற அது நல்ல சாப்பாடாம் ஆண்டைக்கு அதுக்காக போன ஒரு ஆள் தன்சலுக்கு தன்சல் கண்டுனா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் கொண்டே புக்கை வேண்ட கோயில் வழியே புக்கை அதான் நான் கூட கோயிலுக்கும் அதுக்கு உள்ள வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க கிரிபத் கொடுக்குறாங்க நல்ல கறி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெக்கம் இல்லையோட டக்கிலா இல்லை ஃபெலூடா எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு வெக்கம் இல்லையோ யாரும் சோறு சும்மா போய் நக்குறது அவங்க எல்லாரும் முடிஞ்சு அதானே இது அப்படியே அது ஒரு ஃபன் தானே மஜா. அது ஒரு மே மாதம் வந்துட்டு என்ன 2 ஆகிறது நீ என்ன டென்ஷனில் இருக்கிற அதை சொல்லுங்க வந்ததுலேருந்து என்ன டென்ஷன் உனக்கு வை டென்ஷன் நோ டென்ஷன் என்னடா என்ன முழிகிறா கிடந்து நான் சின்ன ஒரு இதுன்னு சொல்ல போகிறேன். சரி என்ன மந்திரமோ முதலமைச்சர் இதில் நீ வேட்பாளர் அணிக்க போகிறோம் நிற்கலாம்டா அது முதலமைச்சர்ன்றது சாப்பிடுவேன் மேலே வே சும்மா இப்போ வே நமக்கு கூடாது சும்மா தான் அப்படி கதையில் வேறு இங்கே என்ன தகுதி உனக்கு என்ன தகுதி இல்லை எனக்கு நான் என்ன தகுதி இல்லைன்னு சொல்லி எனக்கு அதான் கலைச்சி விட்டு சனம் ஒன்றும் இல்லை போ அட எங்கட சனம் வந்து இப்படி தான் பார்த்தனே தானே பாராளுமன்ற தேர்தலில் சரி போட இல்லை பார்த்தனே இந்த ஒரு போட்டு தள்ளி விடுது முள்ளு ஓட்டு மங்களுக்கு தானேடாப்பா உங்களுக்கு போட இல்லை வேறு யாரு போட்டது சொந்த தொகுதியில் நீங்கள் தோத்துட்டீங்க அதை விடுங்க நான் என்ன அது அந்தந்த ஏரியாக்காரருக்குரிய செல்வாக்கப்பா உனக்கு நீ கேட்டிருந்தீங்கன்னா அந்த அதுவும் போயிருக்கும் விளங்குதானே வந்தால் பச்சை படிக்க சண்டை படிச்சு எதிர்த்து கல்வி பண்ணிக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுதான். அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நான் என்ன செய்தேன் நான் யூடியூப் சேனல் தொடங்கினேன் ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் லைவ் ஓடுவேன் சரியோ அதை விட முள்ளிவாய்க்கால் கஞ்சி நாங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கோம். அது உனக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்த காரணமே நாங்கள் ஆடாப்பா என்னப்பா இனஅழிப்பு நடக்கலெல்லாம் போய் முட்டை கொடுத்தா நீங்கள் இப்போ என்ன புதுசாக எப்போ சொன்னான் நான் எப்போ சொன்னான்னு சொல்லுங்க அப்புறம் ஆதாரம் காட்டுங்க இப்போ நான் இந்த இணைப்பு நடக்கிறேன்னு சொன்னேன் முள்ளிவாய்க்கால் தூவியை கட்டி விட்டோம் கொண்டு கனடாவில் பார்த்தேன் நான் நீங்கள் கனடாவில் காட்டுறதுக்கு நாங்கள் நாட்டு கதை கேட்டவன் என்னென்ன செய்யலாம்னு நாங்கள் இப்படி செய்யுங்க என்னென்ன செய்யுங்க டிசைன் யாருமே நான் அவங்களுக்கு அவைக்கு ஐடியாவை சொன்னான் இப்படி செய்யலாம்னு சொல்லி
அந்த ஹோட்டல் இருக்குது தானே ஹோட்டலில் ஊடு வர்றது இப்படி கட்டணும்னு சொல்லி ஐடியாக்கள் கொடுத்துறான். என்ன செய்யும் அந்த பயம் பாருங்க ஹோட்டலுக்கு பிசர் கதைக்கா இப்போ நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு கேட்க போகிறேன். நான் பண்ணையாரை விடையாது இந்த முறை. பண்ணையார் வந்து பெரிய குட்டாங்கு சேட்டுகள் என்னோட பண்ணையாருக்கு எனக்கு ஏற போகுது பிரச்சனை. இப்போ அவர் சேட்டுகளுக்கு அவர் முதல்ல அந்த ஆளோட இருந்து ஓரளவுக்கு அந்த அவங்களோட ஹோட்டல் எல்லாத்தையும் எடுத்து நீ வந்த இந்த மாதிரி அந்த ஆளோட வாய்ச்சா என்ன இப்போ என்ன நான் சொன்னானாமோ என்னால் இப்போ நடக்கலைன்னு சொல்லி நான் சொன்னானாமோ. நீ என்னென்னலாம் காய்ச்சனி சொல்லுவாங்க. யார் சொன்ன இந்த கதை உங்களுக்கு? இல்லை நான் கேட்க நீ தான் சொன்னி எங்கே சொன்னா? உங்களோட பழைய வீடியோ எடுத்து பேர தெரியும். என்ன பழைய வீடியோ எடுத்து பேரு அதான் சொல்கிற இடத்துக்கு காட்டுங்கப்பா. நான் அதான் நான் யூடியூப் சேனல் தொடங்கிட்டேன், பொடிகளை வச்சு ஃபேஸ்புக் தொடங்கிட்டேன், எல்லாம் தொடங்கிட்டேன். அதுக்கண்டு ஒரு டீமே வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இப்போ ஒரு நாளும் லைவாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கேஸில் ஒன்றும் படுக்கிறேன் இல்லையோ? கேஸில் உங்களை வச்சு தான் எடுக்க போகிறோம் அடுத்த வயசு. முதலமைச்சர் வாரண்டா சில சில சவுதிகள் வேணும். என்னது சில சில மக்கள் எம்பியாக கூட வந்துடலாம். மக்கள் வந்து எங்கிற மக்கள் வந்து நம்பணும் இந்த மனுஷன் முதலமைச்சராக வந்தால். எந்த சனம் என்ன நம்பாது இல்லை நான் கேட்குறேன். இருக்கா சார் அடே பாப்பா செக் பண்ணி பார்க்க போறீங்க. இப்போ எதில் பிபிஓ நாளைக்கு பார்க்க போறீங்க. நாளைக்கு சொன்னா அப்படி சனம் கொந்தளிக்கன்னு பார்க்குறீங்க. என்ன சொல்லுவேன் பாரு நாளைக்கு பாரு. நீ இது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் பக்கமே இல்லாமல் அங்கே போய் விசாரணை செய்யணும்டா. இதையும் விசாரணை செய்யணும், அவையும் விசாரணை செய்யணும். கொஞ்சம் நெஞ்ச ரூட் அம்மா அதில் பற்றி காய்ச்சா கடுப்பாகும். செலவிடு. இப்போ என்னண்டா நீ முதலமைச்சர் வேட்பாளராக வேலை போகிறப்ப முதலமைச்சர் வேட்பாளராக கேட்க போகிறோம். அவள் போன முறை அவைக்கெல்லாம் சொன்னீங்க யாருக்கு? தலைவருக்கு அவருக்கெல்லாம் நீங்கள் ஒரு விட தோத்துட்டீங்க நீங்கள் கேட்கலான்னு சொல்லப்போ வாழ்க்கையில் நீ கேட்கலாதே. நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்லலாம் அதை நான் எப்படி சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ள இல்லை. யோசி அதை நீங்கள் விளங்கி கொள்ள. நான் டைம் தான் யோசி. தோற்றாக்கள் நான் சொன்னது பாராளுமன்ற தேர்தலில் தோற்றாக்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கலான்னு சொல்லல. ஏன் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் தான் நான் சொன்னேன். அப்போ நிற்காதேங்கோ இளைஞர்களை சந்தர்ப்பம் கொடுப்போம். இப்போ நான் சொல்கிறது இளைஞர்கள் இல்லை கதைகள் நீங்கள் யூத்தா சார்? இல்லை நான் என்ன சொல்ல வாருன்னா இனி நான் உள்ள வரையில்லைன்னு சொல்லி சொன்னால் பாராளுமன்றத்தில் கதைக்கிறாங்க இல்லை சும்மாவே கையை கட்டி கொண்டு இருக்கணும். அண்டையை சொல்லி விட இதை போய் கதைங்கடாண்டு அதை போய் கதைக்கல பேசாங்கிறதோடு வாரீங்க பாருங்க கதைக்கிறது. நான் இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை பற்றி கதைக்க சொன்னான், இந்த இனஅழிப்பை பற்றி கதைக்க சொன்னான், அதெல்லாம் சொன்னேன். நான் என்ன நீங்கள் இது கேட்க கதை கேட்கல எல்லாமே இல்லை அவங்களுக்கு சார்பாக காய்ச்சி நீங்கள் கோட்டு சூட் போட்டு கொண்டு பக்கத்தில் நின்று கொண்டு அவர்கிட்ட கையை பிடிச்சி கொண்டு கொஞ்சம் நெஞ்ச வெயில சனத்தை பார்த்தியே சனத்தின் பவர் இப்போ விளங்குப்பா. சனத்தின் பவர் எனக்கு விளங்குது. எந்த பவரும் சனத்துக்கு விளங்க தான் வேணும். நாங்களும் வந்து கோவப்பட்டாங்கலாம் சனம் வந்து கோமாளிக்கும் கத்தரி விரலிகளுக்கும் போட்டது அப்படி வேணும் சொல்லிக்கா. ஆனால் சனம் கொஞ்சம் நாள் வந்து முடிவெடுத்தாலும் முடிவு தெரியுமா? சரி இப்போ நீ என்ன சொல்ல வர? இப்போ நான் நிற்க வேண்டாம். என்ன நீ முடிவெடுத்து பிரியா சனம் முடிவெடுத்துட்டு நீ நிற்க வேணாம் வைக்க வேணாம். சனம் என்ன முடிவெடுத்தாலும் ஆரை கேட்டாலும் அவர் அறிவாளி, அவர் படித்தவர் இதுக்கு வேணும் இருந்துட்டு போ ஆலோசனை இல்லையா? அப்படி பெரிய படிச்சாக்கலாம் இருக்காங்களா? நான் சொல்றது கேளு. இப்போ நாங்களுக்கு அரசியலுக்கு முதிர்ந்தவர்கள் நாங்கள் என்னப்பா அரசியல் இதில் முதிர்ந்தவர்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் அரசியலுக்கு வந்து நான் நினைக்கிறேன் 2010 இது நினைக்கிறேன். பரவாயில்ல உனக்கு தெளிவாக தான் இருக்கேன். அதில் முறிக்காத விடு கையை ஆள வச்சோன்னு சும்மா இல்லை. அது விளாங்காய தின்றா வேறு என்ன உனக்கு போன பண்ணி வீட்லேயும் சாப்பாடு இல்லையா உனக்கு? இல்லை கேட்குற வீட்டில் சாப்பாடு இல்லையோ? அடிக்கிறாங்க யாரு? படிக்கல் இப்போ ரெண்டு பொடிகள் எல்லாம் கூட்டினாவா? நான் சொன்னேன் சொல்லு இப்படித்தானே அண்ணன் தான் நிற்க போகிறாட்டா, அண்ணன் தான் எல்லாம் செய்ய போகிறாரு. நீ அண்ணன் தானே நீ எல்லாத்துக்கும் கால் ஏனோ தெரியலண்ணே. இந்த அமெரிக்காவும் இந்த நாடும் ஒட்டகம் வீடு மண்ட மாதிரி நீ வந்ததில் இருந்து பிடிச்ச சரிங்க தான் ஜாலி எல்லாம் செய்தாரு. அவர் அண்ணாத்திலையும் தானே நீ பிரித்து விட அவங்க எல்லாம் செய்டுறாங்க. அது நல்ல ஒரு இது உண்டு மூவ் உண்டு. ஆனால் நீ பிரித்து போட்டு கடைசியாக இப்போ சிங்கிள் சாடி கொண்டு நிற்கிறீங்க. ஒட்டு வீட்டில் ஒரு அப்பா தாண்டா இருக்கணும். சரியோ 2-3 பேர் இருந்தால் பிரச்சனை. சரி ஒரு அப்பா நியாயமான கருத்து மச்சான். ஆனால் அப்பா மட்டும்தானே இருக்கிறீங்க. தம்பி தான் வச்சு உள்ள நினச்சி கொண்டேங்கானே இல்லையே விளங்குது. அதெல்லாம் கூட ஒரு இதான் இப்போ நான் சொன்னேனே ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அங்கெல்லாம் போவிடும். திரும்ப எல்லாரும் ஒரு தகப்பனாகி நான் தான் எல்லாம் கட்டி அணைச்சி எல்லாரும் முண்டா சேர்க்கணும். இன்னும் தகப்பனே நாங்கள் சொல்லவே இல்லையே. நான் சொல்றது நீ தான் நான் சொல்றது கேளுப்பா. இப்போ என்ன சம்பவம்னா நான் நிற்க போகிறேன் தேர்தல் இந்த முறை. நீ இல்லப்பா முதல் தேர்தலுக்கு நிற்க போகிறேன். நீ இல்லைன்றாலும் விட போறியா? நீ நின்று துளை பிரச்சனை இல்லை. ஒரு தரம் சொல்லல அது நான் தோத்தா நிற்கல அது தோத்தாக்கள் நிற்கலான்னு ஒரு தரம் சொல்லல. சரி பிள்ளைகளும் உருட்டுறது நீ தான். இந்த பண்ணையார் வந்து இந்த பண்ணையாட்ட வேலையை பார்த்து நாங்கள் இருக்கணும். நீங்கள் சார் என்ன செய்ய போறீங்க? நான் வந்து மக்களுக்கு
இந்த அரசியல் வாழ்க்கையை தள்ளி வச்சுட்டு மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்காண்டி தான் பார் ஓ இங்கே வந்துருது நான் காசு அடிக்க வரேன் சரி முதலமைச்சராக வந்திருந்தோம்னா காசு ஒன்றும் அடிக்கலாம் ஒரு அதெல்லாம் 10-15 பேரை வச்சுக்கொண்டு அவதான் மாநசபைக்கும் அவதான் உள்ளூராட்சிக்கும் அவதான் பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் போட்டு இந்த டீமை பலப்படுத்தி பார்த்தீர்கள் நான் சொல்றது ஒரு விஷயத்தை கேட்கணும் ஜனங்கள் உஷாராகி பரிச்சயப்பட்ட முகங்கள் தான் சரியோ மக்களுக்கு பரிச்சயப்பட்ட முகங்களை தான் கொண்டு கொஞ்சம் ரக்கணும் நோம் இருக்கு சொல்லவா டிக்டாக் பிரபலங்கள் கொஞ்சம் கிடக்குது சொல்லவா உனக்கு அதில் போடு நல்லா வரும் சே உன்னை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யறேன் இவள் மனசிக்கடா எந்த நேரத்தில் என்ன கோல் அடிக்கிறது தெரியாது சீரியஸான ஒரு அரசியல் விவாதம் போய் கொண்டிருக்குது அடித்து கொண்டு இருக்காள் ஹலோ என்னப்பா சாப்பாடு வாயில் வருது நல்லா எவ்வளோ சீரியஸாக காய்ச்சி என்ன சாப்பாடு செய்கிறதோ துப்பன் வாயில் வந்தாங்க அதே சரி சரி மணி நிற்குது நான் கூட்டிட்டு வரேன் அவன் செய்ய வரேன் அவன் செய்ய ஓகே அடி இங்கே என்ன வீட்டை வாங்க குறைக்கா சின்ன ஹெல்ப் பண்ணு என்ன மனுஷி சப்பாத்தி செய்யுது அவருக்கு உருட்டி விட்டு போடும் இதை விட எந்த அளவுக்கு உருட்டு வேணுது இல்லை அவருக்கு உருட்டி ப்ளீஸ் உலகையில் வா 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 டக்குனு டேய் சனத்துக்கு தொண்டு செய்யறது வந்தீங்கன்னா சப்பாத்தி விடுறதுக்கு படா அங்கே உருட்டுறதை இங்கே வந்து பார்க்குற வேலையை இப்போ சும்மா விளாங்க மணி வருது அருமந்த விளாங்க 150 ரூபா கொடுத்துருப்பேன் நான்